சில பேர்ட்ட நமக்கு வந்து ஒரு சண்டை வந்திருக்கும், ஒரு பிரச்சனை வந்திருக்கும். இந்த பிரச்சனை வரும்பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 3வது மனுஷால விட்டு தீர்த்துவா. சில பேர் அப்படியே டைம் கொடுத்து அது பிரச்சனை தானாக சரியாகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் பேசாமையே இருந்துட்டுருப்பா. இன்னும் சில பேர் தெய்வத்தை கும்பிடுவா. ஆண்டவா எப்படியாவது பேசினா நல்லதாச்சே, பேசினா நல்லதாச்சே அப்படின்னு யோசிப்பா. இது கணவன் மனைவி, பாஸு, குடும்பம், வெளியில் இருக்கிறவா, பணம் கொடுக்குறவா, வாங்குறவா, நண்பர்கள் மத்தியில் இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். நமக்கு ஏற்கனவே வந்திருக்கும், சால்வ் ஆகிருக்கும். திருப்பி இப்போ வரும்போது அது மனசு ரொம்ப வேதனைப்படும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறது ரொம்ப நல்லது? பார்வதி பரமேஸ்வரர் மனசில் தியானம் பண்ணிக்கணும். முடிஞ்சால் இந்த உற்சவர் ரிஷப வாகனத்தில் பார்வதி பரமேஸ்வராக உட்காந்துருப்பார். அவரை போய் தரிசனம் பண்ணி 2 மல்லிப்பூ வாங்கி சுவாமிக்கு சாத்துறது ரொம்ப நல்லது. வெளிநாட்டில் இருக்கிறோம் மனசார வேண்டிக்கலாம், இல்லை வீட்டில் படம் இருந்ததுன்னா சுவாமிக்கு சாத்தலாம். அப்படி உமாமகேஸ்வராய நமகன்னு சொல்லிட்டு உமாமகேஸ்வரை பிரார்த்தனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய ஒற்றுமையை தரக்கூடியதாக இருக்கும். திருப்பியும் நல்லா பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருந்து கொண்டிருக்கும். ஏன்னா நிறையா பேர் கணவன் மனைவிக்குள்ளே இந்த விஷயங்கள் நடக்கும்போது நான் கோயிலில் இருக்கும்போது இதை சொல்லி கொடுத்துருக்கேன். நிறையா பேர் ஒற்றுமை நல்லா சார் நான் உண்மையாகவே ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரை பிரார்த்தனை பண்ணிட்டேன். டெய்லி மல்லிப்பூ சாத்தினேன். என் ஆற்றுக்கு பேசாமல் இருந்தார், மனைவி பேசாமல் இருந்தால் இப்போ பேசுகிறாங்க. என் குடும்பத்தில் ஒரே சண்டையாக இருந்தது, இப்போ சரியாயிடுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கா. அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்.